அடுத்தடுத்த குறிப்புகள் ஐயா வேற முறைகள் தருவதற்கு கூட சாத்தியமான வகையில் வள்ளுவர் குறளை எழுதியிருக்கிறாங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய சொல்றேன். இதுல இன்னும் ஒரு குறள் நான் சொல்றேன். அழற்கொண்ட எல்லாம் அழப்பும் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை. ஐயா எழுதியிருக்கக்கூடிய பொருள் என்னன்னா, பிறரை அழ வைத்து ஊழலால் சேர்த்த செல்வம். ஊழல்ன்ற சொல்லே நான் பிரிக்கிறேன். எங்கிருந்து வருதுன்னு பிரிச்சா, ஊழ் அப்படிங்கறது விதி, சட்டம், சட்டத்திற்கு புறம்பா. ஊழல்ங்கிற சொல்லினுடைய காரண பெயர் தான் அது. அப்ப சட்டத்திற்கு புறம்பா விதிக்கு முரண்பட்டு சேர்க்கக்கூடிய ஒரு செல்வம் இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி சேர்த்தாலும் யாரை அழ வைத்து அந்த பணத்தை நீங்கள் வாங்கினீர்களோ அதற்கு ஒப்பான அழுகையை அது உங்களிடத்திலிருந்து வாங்கி கொண்டு அது போய்விடும் என்பதுதான். அந்த கண்ணீருக்கு இணையான கண்ணீரை எனக்கு அதுல இன்னொன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னாங்க, அந்த சொல் முக்கியமான சொல். அந்த சேர்த்து செல்வம் போயிடும் மட்டும் எழுதல, அழ வச்சு நீ வாங்கின செல்வம் உன்னையும் அழ வச்சுட்டு தான் உன்னை விட்டு போகும் அப்படின்ற சொல் இருக்குல்ல, அது மிக முக்கியமான சொல். நீ எளிமையா செல்வத்தை இழந்துறது ரொம்ப எளிது. ஆனா உங்களுடைய வேதனையை தந்துட்டு உங்களுக்கான அதற்கான எல்லா பலனையும் நீங்க அனுபவிச்சுட்டு தான் அதை கொடுப்பீங்கிறது. அதுக்கப்புறம் ஒருவேளை இழந்தாலும் நீங்க வேறு வழியில் சேர்த்த செல்வம் உங்களுக்கு இன்னும் அடிப்படை. நேர்வழியில் சேர்த்த செல்வத்தை அதுதான் வித்தியாசம் சொல்ல வந்தேன். நீங்கள் நேர்வழியில் சேர்த்த செல்வத்தை இழந்தால் அது வெறும் இழப்பு தான், அது ஒரு பொருள் தான். அது பின்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் தரும். ஆனால் நீங்கள் எவ்வளவு அளவைக்கு ஒரு பணத்தை சேர்த்திருக்கிறீர்களோ அது பணமாக மட்டும் நிம்மதியாகவும் எல்லாருக்கும் சேர்த்து போயிடும் அப்படின்ற அந்த பொருள்ல இந்த பொருளுக்கான விளக்கம் எழுதியிருக்காரு. எனக்கு இன்னும் பேசணும் வேலைகளோடு இதையெல்லாம் கொண்டு போய் சொல்லணும்னு அவ்வளவு ஆர்வத்தை தந்திருக்கு. ஊழல் என்கின்ற சொல் அவ்வளவு பொருத்தமான சொல்லாங்க. ஏன்னா விதிக்கு புறம்பா நீங்க சேர்த்த ஊழல்ங்கிறது என்னன்னா, ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருக்குன்னா அது அரசியலோட சம்பந்தப்பட்டதாகவே நம்ம பார்க்கிறோம். ஊழல்ங்கிற சொல்ல வெறும் அரசியலோட இல்ல, எதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக சேர்க்கப்படுதோ அது ஒரு பெட்டி கடையில நடந்தாலும் துணிக்கடையில நடந்தாலும் எங்க நடந்தாலும் அது ஊழல் தான் அப்படிங்கிற சொல் ரொம்ப மிக முக்கியமானது. அதுலயே 660வது குறளுக்கு ஒரு விளக்கம். சலத்தால் பொருள் செய்தே மாற்றல் பசு மண் கலக்குள் நீர் செய்தி இயற்று. அதாவது தீய வழியில நீங்க உங்க பொருளை சேர்த்து வைக்கிறது எப்படின்னா, பேங்க்ல போய் இரும்பு பெட்டியில பூட்டி வைக்கிறது மாதிரி இல்லை. அது ஒரு மண்பானை செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது அதை காய வைக்கிறதுக்குள்ள அதுல போடுறாங்க. அது எப்படி அந்த பசுமண்ணை நீங்க காய வைக்காம அதுக்குள்ள போட்டீங்கன்னா எப்படி போயிடுமோ அப்படித்தான் நீங்க ஊழலா சேர்த்த பணம் உங்களை விட்டு அப்படியே காணாமல் போயிடும் அப்படிங்கிறது. எல்லா பொருளுக்குமான விளக்கமுமே நீங்க வாங்கி படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இறுதியா எல்லோருக்கும் தெரிந்த குறள், காலங்காலமாக நான் சொல்லக்கூடிய குறள், வயிர் நீத்தின் வாழா கவரிமா அண்ணா உயிர் நீப்பர் மானம் வரி. இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா உரைகளையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு மூடி இருந்தா கூட கவரிமான் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் பொருளா இருக்கு. ஆனா ஐயா என்ன எழுதுறாங்கன்னா, அதனுடைய உடம்புல ரோமங்கள் இல்லைன்னா அதுக்கு வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லாம உடல் கெட்டுடும். அப்ப அது செத்துடும். இப்ப நம்முடைய எல்லா பெண்களும் கூட இன்றைக்கு அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னா, தன்னுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய முடிகள், ஆனா இந்த முடிகள் மாதிரி கவசங்கள் அவ்வளவு பாதுகாப்பு கவசம் இதன் வழியாகத்தான் நமக்கு நிறைய தூசிகள் உள்ள போகாம உடம்புக்குள்ள போகாம நமக்கு தடுக்கப்படுது. அதனாலதான் எங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கோ காதுல மூக்குல எல்லாம் இறைவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த இதுங்கிறது பக்கா பில்ட்ரேஷன் ப்ராசஸ், அதுக்காக வைக்கப்பட்ட பாதுகாப்பு கவசம். அதை நீக்குவது என்பது எவ்வளவு ஆபத்தானது. இதுவரைக்கும் எழுதப்பட்டது என்ன, ஒரு முடி உதிர்ந்தால் கூட அந்த கவரிமான் இறந்து தன் உடம்பில் உள்ள எல்லா முடிகளும் போயிட்டார். அந்த முடிங்கிறது இந்த இடத்துல முடிய மீன் பண்ண அது ஒரு பாதுகாப்பு கவசம். ஒரு மனிதனுக்கு மானம் அப்படியானது. அந்த நிலையில் தான் அவன் வாழணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி தன்னுடைய மானம் போய்விட்ட கணக்கில் ஒரு மனிதனால் வாழ முடியாது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத நீர் நீப்பது என்பது கூட வாழ முடியாமல் போகின்ற சூழல் தான்.